ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இதுவரை உலகம் கண்டிராத வினோதமான பேங்க் ராபரி. அதுவும் அந்த பேங்கை சுற்றி இன்னொரு போலீஸ் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் கேமரா இருக்கு அண்ட் 24/7 லைவ் டெலிகாஸ்ட்ல நியூஸும் கவர் ஆயிட்டு இருக்கு. ஒரு நொடி பொழுது கூட கண்ணியமிக்காம கண்காணிச்சிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துலயும் எப்படி ஒரு 7 பேரால அசால்ட்டா கொள்ளையடிச்சிட்டு தப்பிக்க முடிஞ்சு. இது ஒரு சாதாரண கொள்ளை கிடையாது. இந்த நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய கொள்ளை அப்படின்னு தான் சொல்லியானோம். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஜனவரி 13, 2006 வருடம் மதியம் 12:38 மணி. அர்ஜென்டினால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல சானி சிட்ரோல இருக்கிற பேங்கர் ரியோ அப்படின்ற பேங்க்ல ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்துட்டு இருக்குன்ற இன்ஃபர்மேஷனும் வருது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த செகண்டே அந்த பேங்கர் ரியோ பேங்கை சுற்றி பல போலீஸ்கார் வந்து நிக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த பேங்க்ல இருந்து எந்தெந்த வழியெல்லாம் வெளியேற முடியுமோ அந்த எல்லா வழியையுமே போலீஸ் சுற்றி வளைக்கிறாங்க. கூடுதலா அந்த பேங்கை சுற்றி இருக்கிற சில கட்டிடங்கள்ல ஸ்னைப்பர்ஸ் ஹையர் பண்ணி அந்த பேங்க்ல இருக்கிற விண்டோஸ் வழியா ஏதாச்சும் ராபரர்ஸ் தெரியுறாங்களான்றத நுண்ணிப்பா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பேங்குக்குள்ள இருந்து ஒரு மனிதன் தன்னுடைய கைகளை தலையில வச்ச மாதிரி வெளியே வராரு. அவர் வேற யாரும் கிடையாது, அந்த பேங்கோட ஒன்லி ஒன் செக்யூரிட்டி. அவர் பையில அவர் ரெகுலரா யூஸ் பண்ற கன்னோட புல்லட்ஸ் இருக்கு, ஆனா கையில கன் இல்ல. அவர் மெல்ல நகர்ந்து அங்க முன்னாடி இருக்க போலீஸ்ட வந்து, சார் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, உள்ள ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்ல உள்ள இருக்க எல்லா ராபர்ஸோட கையிலயுமே கன் இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாரு. இவர் இதை மென்ஷன் பண்ண 10வது நிமிடத்துல அந்த பேங்க்ல இருந்து ஒரு யங் மேன் பயங்கர நர்வஸோட ஓடி வராரு. அந்த சமயத்துல அங்க இருந்த கண்கள் எல்லாமே அவரை தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த பேங்க்ல இருந்து இன்னொரு பெண்மணியும் நர்வஸோட வெளியே வராங்க. அவங்களுடைய நடுக்கத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தலையில கன் வச்ச மாதிரி ஒரு ராபரும் கூடவே வர்றான். அவன் முகத்துல மாஸ்க் போட்டிருக்கான். இந்த பெண்மணியை வெளியே விட்ட அடுத்த செகண்டே அவன் திரும்பவும் பேங்க்குள்ளேயே போயிடுறான். வெளியில நடுக்கத்தோட வந்த பெண்மணி, பயங்கர நர்வஸா வந்த யங் மேன் அண்ட் செக்யூரிட்டி கார்டு, இந்த 3 பேரையும் போலீஸ் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த 3 பேரும் உள்ள 5 கொள்ளைக்காரங்க இருக்காங்க. அவங்க எல்லாரோட முகத்திலுமே ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க அண்ட் அவங்க எல்லாரோட கைகளிலுமே கன் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல உள்ள 23 ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. இந்த பக்கம் இந்த என்கொயரி நடந்துட்டு இருந்த அதே சமயத்துல அந்த பிளேஸை சுற்றி மக்கள் கூட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது அண்ட் மீடியாஸோட ரஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் உள்ள இருக்கிற ஒரு ராபரர் கிட்ட இருந்து போலீஸ் கிட்டுக்கு ஒரு வாக்கி டாக்கி கால் வருது. அதுல அந்த ராபரர் தன்னோட நேம வால்டர் அப்படின்றத மென்ஷன் பண்றான். இந்த நேம கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர் கெஸ் பண்ணிட்டாரு, இது இவனோட உண்மையான நேமா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. இருந்தாலும் அவன் சொல்றத பொறுமையா கேட்கிறாரு. அந்த சமயத்துல வால்டர், நீங்க எங்களை சரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, எங்களால தப்பிக்க முடியாது அப்படின்றதையும் எங்களால உணர முடியுது. இருந்தாலும் நீங்க இந்த சமயத்துல எந்த ஒரு தப்பான மூவும் எடுக்க கூடாது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மூவ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் நீங்க மட்டும் கிடையாது, இந்த அர்ஜென்டினா நாடே ரமல்ல மாதிரியான இன்சிடென்ட்டை பார்க்க நேரிடுன்னு வான் பண்றான். அது வரைக்கும் நிதானமா செயல்பட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த வேர்டை கேட்ட உடனே பதற ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய இந்த பதற்றத்துக்கு காரணம் வேற எதுவும் கிடையாது. 1999ல ரமல்லோன்ற டவுன்ல நடந்த இதே மாதிரியான ராபரி தான். அந்த ராபரியில ராபரர்ஸ் கொள்ளையடிச்சு தப்பிக்க முயற்சிக்கிறப்ப தான் கூடயே ஹாஸ்டேஜஸையும் கூட்டிட்டு வராங்க. அந்த சமயத்துல போலீஸ் நிதானமா செயல்படாம ராபரர்ஸை சுடுறதா நினைச்சு 2 ஹாஸ்டேஜஸை தவறுதலா சுட்டுறாங்க. அதுவும் இந்த ஹோல் இன்சிடென்ட்டுமே லைவ் டெலிகாஸ்டா டிவில ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. சோ போலீஸோட இந்த நிதானம் இல்லாத தவறுதலான செயல்பாடு அந்த சமயத்துல மக்கள்கிட்ட பயங்கர அதிருப்தியை கிரியேட் பண்ணுச்சு. அதனாலதான் இந்த வேர்டை கேட்டோடனே அதே மாதிரியான தவறை மறுபடியும் பண்ணிடக்கூடாதுன்ற பதற்றம் இவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பேங்கை சுத்தி நூற்றுக்கணக்கான கேமராக்கள் இந்த இன்சிடென்ட்டை கண்காணிச்சிட்டு இருக்குன்றது அந்த வால்டர்ன்ற கிரிமினலுக்கு நல்லாவே தெரியுது. போலீஸை கான்டாக்ட் பண்ணி பேசின ராபரோட பேரு வால்டர் அப்படின்ற ஒரு டீடைல் எப்படியோ பிரஸுக்கு போகுது. அந்த நேம் பிரஸுக்கு போன அடுத்த 1 hour இந்த வால்டர்ன்ற நேம் தான் சூப்பர் ஸ்டார் நேம் மாதிரி பயங்கர ஃபேமஸா ப்ராப்ளம் அடைய ஆரம்பிக்குது. வெளி உலகம் தான் இவ்வளவு பரபரப்பா இருக்கே தவிர உள்ள இருக்கிற வால்டர் இவ்வளவு பரபரப்பா இருக்காரான்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லியானோ. அவர் பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் முக்கியமா இவங்க உள்ள போன உடனே அங்க இருக்கிற ஹாஸ்டேஜஸ் அண்ட் எம்ப்ளாயி எல்லாத்தையுமே போனை வாங்கி வச்சிருந்தாங்க. அதுல ஒரே ஒரு போன்ல மட்டும் அடுத்தடுத்த மெசேஜஸ் பாப்பப் ஆயிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே வால்டருக்கு கொஞ்சம் டவுட் ஆகி அந்த போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த போன்ல ஹாப்பி பர்த்டேன்ற மெசேஜ் தான் அவ்வளவு வந்திருக்கு. இதை பார்த்த உடனே இது யாரோட போன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அங்க இருந்து ஒரு எம்ப்ளாயி கையை தூக்குறாங்க. கையை தூக்குன உடனே, ஏன் நீங்க இதை முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பான அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் செம்ம ஜாலியா அந்த எம்ப்ளாயிக்கு ஹாப்பி பர்த்டேவும் கொண்டாடுறாரு. இந்த செலிப்ரேஷன் முடிந்து சரியா 3 மணி நேரம் கழித்து வால்டர் கிட்ட இருந்து மறுபடியும் போலீஸ்க்கு ஒரு வாக்கி டாக்கி கால் வருது.
அதுல இங்க இருக்கிற ஹாஸ்டேஜஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பயங்கர ஹங்கரியா இருக்காங்க. ஸோ பீஸ் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாரு. இதுதான் போலீஸ்க்கும் வால்டர் கிடையில இருந்த கடைசி கம்யூனிகேஷன். அடுத்து வால்டர் கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிடுறாரு. போலீஸும் அடுத்தடுத்து வால்டருக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட முயற்சி ஃபெயில்டில் தான் முடியுது. இப்படியே 3 மணி நேரம் கழியுது. மணியும் இரவு 7 மணி ஆகுது. அந்த சமயத்துல பிரசிடண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து போலீஸ்க்கு செம்மையான பிரஷர் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே நம்ம உள்ள போகாம இருந்தா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம போலீஸ் அந்த பேங்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் அந்த பிளேஸில் இருந்த பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் அந்த பில்டிங்கோட சவுண்டு மேலே தான் இருக்குது. ஏன்னா போலீஸ் உள்ளே போனாலே கண்டிப்பாக கன்சூட் நடக்கும்ன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதற்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக அங்கே போலீஸ் மேலேங்களே ஓடுற சவுண்டு தான் கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கே ராபரர்ஸ் இருந்ததுக்குரிய எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த ஹாஸ்டேஜஸோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கு. அவங்கள தான் போலீஸ் அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடுறப்ப தான் ஹாஸ்டேஜஸை 3 டிஃப்ரெண்டான பிளேஸில் பிரித்து வச்சிருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதற்குரிய காரணம் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இவங்க என்ன ராபரி பண்ணிருக்காங்கன்றத அடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த மணி அப்படியே தான் இருக்கு. என்னடா மணி எல்லாமே அப்படியே இருக்கு, அப்ப இவங்க என்னத்தை தான் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு பேஸ்மெண்ட்டுக்கு போறப்ப தான் இவங்களுக்கே தெரியுது இவங்க கொள்ளையடிக்க வந்தது மணியே இல்ல, அந்த பேங்க்ல இருந்த சேஃப் டெபாசிட் பாக்ஸ்ல இருக்க திங்ஸ்ன்றது. என்னடா பேங்க்ல இருந்து இவ்வளவு மணியை விட்டுட்டு வெறும் சேஃப் டெபாசிட் பாக்ஸ்ல இருக்கிற பொருட்களை இவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆயிருக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா 2001 வருஷம் அர்ஜென்டினால கொராலிட்டோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட்ல அர்ஜென்டினால இருந்த மெஜாரிட்டி ஆஃப் பேங்க் திவால் ஆயிருச்சு. அதாவது நீங்க போட்ட பணம் எல்லாமே திவால் ஆயிருச்சு, உங்களுக்கு எங்களால உங்களோட பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா பேங்குமே கைவிரிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் மக்கள் மத்தியில பேங்க் மீதான அதிருப்தியை பயங்கரமா கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அர்ஜென்டினால இருந்த மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் பேங்க்ல மணி போடுறதுக்கு பதிலாக சேஃப் டெபாசிட் பாக்ஸ்ல தன்னோட பொருட்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பேங்க் திவாலானா மணி தானே காணாம போகும், சேஃப் டெபாசிட் பாக்ஸ்ல இருக்கிற தன்னோட பொருள் எல்லாமே சேஃபா தானே இருக்கும். அதனாலதான் இதை மக்கள் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த கேங் நுண்ணிப்பா நோட் பண்ணி அல்லேக்கா தூக்கி இருக்காங்க. அதுலயும் இந்த பேங்க்ல இருக்கிற சேஃப் டெபாசிட் பாக்ஸ்ல தான் அளவுக்கு அதிகமான செல்வங்கள் இருக்குதுன்றத நோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேங்கை குறிப்பச்சு கொள்ளையடிக்கவே செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பேங்க்ல இருந்த 400 சேஃப் டெபாசிட் பாக்ஸ்ல 143 சேஃப் டெபாசிட் பாக்ஸை கம்ப்ளீட்டா கொள்ளையடிச்சிடுறாங்க. ஆனா கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்க அப்படின்ற விஷயம் தான் போலீஸ்க்கு பயங்கரமான மிஸ்ட்ரியாவே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா போலீஸ் அந்த பேங்கோட 3 ஃப்ளோரையும் ஈச் அண்ட் எவ்ரி இன்ச் செக் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எந்த ஃப்ளோர்லயும் இல்ல. சரி, ஹாஸ்டேஜஸ்ல யாராவது மறைஞ்சிருக்காங்களான்னு பாக்குறாங்க. ஆனா ஹாஸ்டேஜஸ்லயும் யாரும் இல்ல. சரி, விண்டோ உடைச்சு யாராவது தப்பிச்சு போயிட்டாங்களான்னு செக் பண்றாங்க. ஆனா அங்க இருக்க விண்டோஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒருவேளை மெயின் டோர் இல்லாட்டி எக்ஸிட் வழியே யாராவது தப்பிச்சு போயிட்டாங்களான்னு வெளியே இருக்க போலீஸ்ட கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அது வழியாகவும் இவங்க தப்பிக்கலன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் சிம்பிளி வேனிஸ்டு வித்தவுட் எனி க்ளூ. இந்த ஒரு சென்டென்ஸ் போலீஸுக்கு தான் பொருந்துமே தவிர அவங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா போலீஸால தான் எந்த ஒரு க்ளூவையும் கண்டுபிடிக்க முடியலையே தவிர அவங்களே வாண்டடா சில க்ளூவை விட்டுட்டு தான் போனாங்க. அதுல ஒன்று பேட்டரி பேக்கேஜ், 2 அந்த சேஃப் டெபாசிட் பாக்ஸை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ், 3வது டாய் கன்ஸ். இந்த டாய் கனை பார்த்ததும் தான் போலீஸ்க்கே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு டாய் கனை வச்சு தான் அவங்க அவ்வளோ பெரிய கொள்ளையே பண்ணியிருக்காங்க. இதுல 4வது தான் பயங்கர ஹைலைட்டான ஒண்ணு. அது வேற எதுவும் கிடையாது, லெட்டர். அந்த லெட்டர்ல என்ன எழுதி வச்சிருந்தாங்கன்னா, என்னுடைய அங்காளி பங்காளி செல்வந்தர்களே, எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம உங்களுடைய பணத்தை மட்டும் தான் கொள்ளையடிச்சு போயிருக்கேன், உங்களுடைய அன்பை அல்ல அப்படின்னு எழுதியிருக்கு. சோ இந்த 4 க்ளூவை தவிர போலீஸால வேற எந்த க்ளூவையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் ஒரு சின்ன தடயத்தை கூட அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோவா பார்க்கப்பட வேண்டிய போலீஸ் எல்லாருமே காமெடியா பார்க்கப்பட்டாங்க. அந்த ராபரியை மேற்கொண்ட ராபரர்ஸ் எல்லாருமே ஹீரோவாவும் பார்க்கப்படுறாங்க. அது யாருக்குன்னா மீடியா அண்ட் பிரஸ் பீப்புள்ஸ்க்கு. அவங்க இந்த கொள்ளையர்களை ராபின்குட்டோட கம்பேர் பண்ணி சில மீம்ஸும் கிரியேட் பண்ணாங்க. அதாவது ராபின்குட் எப்பயுமே பணத்தை செல்வந்தர்கள்ட்ட அடிச்சுட்டு அதை ஏழைகளுக்கு தானே போய் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவங்களே ஏழையா இருப்பாங்க போல, அதனால பணத்தை அடிச்சு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ராபின்குட் எப்பயுமே கொள்ளையடிக்கிறப்ப யாரையும் துன்படுத்த மாட்டாரு. அதே மாதிரி தான் இவங்களும் யாரையுமே துன்படுத்தலன்னு சொல்லிட்டு செம்ம காமெடியா பல மீம்ஸும் போட ஆரம்பிச்சாங்களாம். என்னதான் இவங்களை கலாச்சு பல மீம்ஸ் போட்டாலும் இவங்களை சில பேர் ஹீரோவா பார்த்தாலும் இந்த ஒரு கொள்ளையை எப்படி இவங்களால கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம பெர்ஃபெக்டா அரங்கேற்ற முடிந்தது? இந்த ஒரு கொள்ளைக்கு பெர்ஃபெக்டா பிளான் போட்டு கொடுத்தது யாரு? அதாவது மாஸ்டர் மைண்டா செயல்பட்டது யாரு? அவர்தான் பெர்னாண்டோ அராயோ. என்னதான் பெர்னாண்டோ இந்த பிளானுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் இந்த மாஸ்டர் மைண்டுக்கும் இன்னொரு மாஸ்டர் மைண்டு ஹெல்ப் பண்ணாரு. அவரோட பெயர் தான்
போல்ஸ்டர். இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுவும் இவங்க பிறந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினாவோட கேபிட்டலுக்கு வடக்கு திசையில இருக்கிற ஒரு டவுன்ல தான் பிறந்தாங்க. என்னதான் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் இவங்களோட கேரக்டர் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்டா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா போல்ஸ்டர் பயங்கர டிசிப்ளின்டான ஒரு ஆளு. அதே நேரத்துல லீகல் சைடு பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாப்ல. அதாவது சட்டவிரோதமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, தான் உண்டு தான் வேலை உண்டு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா பெர்னாண்டோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டா. அவருக்கு லீகல் இல்லாட்டினா டிசிப்ளினா என்னன்னு தெரியாது. அவருக்கு சட்டனா ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ லீகலோ இல்லீகலோ அதை கம்ப்ளீட்டா முழு மனசா இறங்கி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன் காசு கிடைக்கணும்னா போதைப் பொருளான மாரிஜோனாவை கூட வளர்க்கறதுக்கு யோசிக்க மாட்டாரு. என்னதான் இவங்க 2 பேரோட கேரக்டர் பயங்கர டிஃபரெண்டா இருந்தாலும் இவங்க சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, இந்த ராபரிக்கான விதை போட்டதே இந்த 2 பேர் தான். இந்த ராபரிக்குரிய பிளான் ஆரிஜினேட் ஆனதே நம்ம மாஸ்டர் மைண்ட் பெர்னாண்டோட்ட இருந்து தான். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த பொண்ணு இவரை பாதிலேயே விட்டுட்டு போக இவர் பயங்கர சோகத்துல ஆழ்ந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம வெளியுலக தொடர்புல இருந்து தன்னை முழுவதுமா துண்டிச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஒரு ரூம்ல அடைச்சிட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாரு. சோ பயங்கர சோகத்துல அந்த பெர்னாண்டோவுக்கு அந்த ரூம்ல இருந்த ஒரே ஒரு பொழுதுபோக்குனா டிவி மட்டும் தான். இப்படித்தான் ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த டிவில ஒரு ராபரி மூவி ஓடிட்டு இருக்கு. அந்த ராபரி மூவியை பார்த்த உடனே நம்மளும் இந்த மாதிரி ராபரி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு தாட்டு தான் பல நாள் ரூம்குள்ள அடைஞ்சு கிடந்த அவரை வெளியுலகுக்கு கொண்டு வரதோட மட்டும் இல்லாம அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான போல்ஸ்டரை மீட் பண்ண வைக்குது. ஏன் அவர் போல்ஸ்டரை மீட் பண்ண வராருன்னா போல்ஸ்டர் டெக்னிக்கலி அண்ட் மெக்கானிக்கலி பயங்கர நாலேஜ் உடையவர். அதாவது மெஷின்ஸ்குள்ள இருக்க பார்ட்ஸை மாத்தி போட்டு புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸை உருவாக்குறதுல போல்ஸ்டர் பயங்கரமான எக்ஸ்பர்ட். சோ இவருடைய ஹெல்ப் இருந்தா பேங்க் ராபரின்றது சாதாரண ஒரு விஷயம்ன்றனால தான் பெர்னாண்டோ போல்ஸ்டரை மீட் பண்ண வராரு. ஆனா போல்ஸ்டருக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா அவர் சட்டவிரோதமா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டார் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் இல்லையா. இருந்தாலும் பெர்னாண்டோ அவர்கிட்ட எப்படியோ கெஞ்சி கதறி கூத்தாடி அவரை இந்த ஒரு பிளானுக்கு சம்மதிக்க வச்சிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்கறப்ப அது எப்படி அவரோட கேரக்டருக்கும் இந்த ஒரு பிளானுக்கு இவர் ஒத்துக்கிட்டதுக்கும் எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆகலாம். ஆனா இவர் இந்த ஒரு பிளானுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா 2001 வருஷம் அர்ஜென்டினால மிகப்பெரிய பேங்க் திவால் நடந்துச்சு அப்படின்னு. அந்த திவால்ல இவங்க அப்பாவும் தாத்தாவும் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அதாவது இவங்க வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த பணம் எல்லாத்தையுமே பேங்க்ல தான் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா பேங்க் திவால் ஆனதுல இவங்க பணம் கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிருச்சு. அதனால இவங்க குடும்பமும் பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. இந்த ஒரு வழி அண்ட் பேங்க் மேல இருந்த கோபம் தான் நல்லவரா இருந்த இவரையும் அந்த ஒரு பேங்க் ராபரிக்கு ஒத்துக்க வச்சுச்சு. என்னதான் இவர் இந்த ஒரு பேங்க் ராபரிக்கு ஒத்துக்கிட்டாலும் அதுலயும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பெர்னாண்டோக்கு போட தான் செஞ்சாரு. அது வேற எதுவும் கிடையாது. நம்ம பேங்க் ராபரி பண்றப்ப அங்க இருக்கிற எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, நம்ம பிடிக்கிற ஹாஸ்டேஜஸா இருந்தாலும் சரி, யாரையுமே எக்காரணத்தை கொண்டும் துன்புறுத்த கூடாது அப்படின்றதான் அந்த ஒரு கண்டிஷனு. பெர்னாண்டோக்கு இவரை விட்டா வேற வழி கிடையாது இல்லையா. சோ இவர் சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்த கட்ட பிளானுக்கு மூவ் ஆறாங்க. அதுல முதல் பிளானே பேங்கை சூஸ் பண்றது. அதுக்காக இவங்க சான் இசிட்ரோல இருக்க பேங்கோரியோன்ற பேங்கையும் சூஸ் பண்றாங்க. இந்த பேங்கை இவங்க சூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசனே அங்க சேஃப் டெபாசிட் பாக்ஸும் அதிகம், அதே நேரத்துல செக்யூரிட்டி லெவலும் ரொம்ப கம்மி. சோ இங்க ஈஸியா அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொள்ளையடிக்க முடியும்ன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த பேங்கையை சூஸ் பண்றாங்க. என்னதான் பேங்கை சூஸ் பண்ணிட்டாலும் எப்படி கொள்ளையடிக்க போறோம்ன்ற ஐடியா போல்ஸ்டருக்கு சுத்தமா இல்ல. சோ உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கான்னு பெர்னாண்டோட கேக்குறாரு. அதுக்கு பெர்னாண்டோவும் நம்ம ஏன் பேங்கை கொள்ளையடிச்சிட்டு சடனா டிஸப்பியரன்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே போல்ஸ்டருக்கு சுத்தமா புரியல. ஏதாவது விளங்குற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே பெர்னாண்டோ ஏன் நம்ம கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் கிரவுண்டு கடியில ஓட்டையை போட்டு தப்பிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் போல்ஸ்டருக்கு செம்மையான ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமல்ல நம்ம ஊர்ல தான் மழைநீர் வடிகால் குலைகள் நிறைய இருக்குல்ல, அதுல அந்த பேங்குக்கு நியரா போற கொலையா கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல ஓட்டையை போட்டு ஈஸியா பேங்கை கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு பெர்னாண்டோட்ட சொல்றாரு. சோ இப்ப கொள்ளையடிக்கிறதுக்கான பேங்கையும் சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேங்குக்குள்ள போயிட்டு எப்படி கொள்ளையடிக்க போறோம் அப்படின்ற வழியையும் சூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு அலாரம். அதாவது சேஃப் டெபாசிட் பாக்ஸ் இருக்கிற அந்த ஒரு ரூம்ல எப்பயுமே அலாரம் ஆன்ல தான் இருக்கும். சோ நம்ம அதுக்குள்ள போனா ஆட்டோமேட்டிக் அலாரம் அடிச்சு நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம போல்ஸ்டர் பெர்னாண்டோட்ட கேட்கிறாரு. அதுக்கு பெர்னாண்டோ கொஞ்சம் கூட அலட்டிக்காம சிம்பிளா நம்ம என்ன நைட்டா கொள்ளையடிக்க போறோம், பகல்ல தானே கொள்ளையடிக்க போறோம், அப்புறம் எதுக்கு அதை பத்தி நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. இதை கேட்ட உடனே போல்ஸ்டர் பயங்கரமா துருதுருன்னு முடிக்கிறாப்ல. அதை பார்த்த உடனே பெர்னாண்டோ ரொம்பலாம் முடிக்காத, மார்னிங் டைம்ல எப்பயுமே பேங்க்ல இந்த அலாரத்தை ஆன் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமர் நிறைய வந்துட்டு போற டைம் இல்லையா, அந்த டைம்ல அலாரம் ஆன்ல இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு நிறைய டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுனாலயே பேங்க்ல மார்னிங்ல ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் நம்ம கொள்ளையடிக்கவே போறோம் அப்படின்னு சிம்பிளா பதில் சொல்றாரு. இதை கேட்ட உடனே போல்ஸ்டர் அதெல்லாம் ஓகே தான், நம்ம பட்ட பகல்ல போய் கொள்ளையடிக்க போறோம், அந்த டைம்ல அந்த பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் அண்ட் அங்க இருக்கிற மக்களோட கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு பெர்னாண்டோ இவ்வளவு யோசனை இதை யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போறது ஒரு ராபரி கிடையாது, 2 ராபரி. அதுல ஒன்னு ரியல், இன்னொன்னு ஃபேக் அப்படின்றாரு.
இருக்காரு. ஃபேக் ராபரி பண்ற நபர்கள் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்டர் ஆயிருவாங்க. அவங்க என்டர் ஆன உடனே அந்த பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ், அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் அண்ட் வெளியில இருக்கிற போலீஸ், மீடியா, பிரஸ் எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல தான் இருக்கும். அதாவது அங்கதான் கொள்ளை நடந்துட்டு இருக்குன்ற கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஆனா அந்த டைம்ல நம்மளுக்கு சீக்கிரட்டா பேஸ்மெண்ட்ல ரியல் ராபரிய அரங்கேற்றணும் அப்படின்னு செம்மையா பதில் சொல்றாரு. இதை கேட்ட உடனே போல்ஸ்டர் வேற லெவல்ல இன்ஸ்பயர் ஆயிடுறாரு. இப்போ இவங்களோட அடுத்த மூவ் க்ரூவை ஃபார்ம் பண்றதுதான். அதுக்காக இவங்க எக்ஸ்பீரியன்ஸான ராபர்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினதுல முதல் 2 பேரை பிடிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பேரு டாக், இன்னொருத்தர் பேர் பீட்டோ. இவங்க 2 பேரும் ஆயுதங்களை வச்சு கொள்ளையடிக்கிறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ். அதுக்காக இவங்களுக்கு சூப்பர் பாண்டான்ற பட்ட பேரை கொடுத்திருக்காங்க. அடுத்து கொள்ளையடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேன் ஓட்டிட்டு போறதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு கெட்டவே டிரைவரையும் பிடிக்கிறாங்க. சோ இப்போ டீம்ல 5 பேர் இருக்காங்க. ஆனா இந்த பிளான் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு மணி ரொம்ப நீடட். சோ அதுக்காக ஒரு ஃபைனான்சியரையும் தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப தான் ரிட்டையர்டான திருடனான லூயிஸ் மரியோன்ற ஃபைனான்சியரும் கிடைக்கிறாரு. கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம அவர் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கிட்டத்தட்ட $1 lakh அமெரிக்கன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணவும் செய்யறாரு. அண்ட் இந்த டீம் இதோட முடியல. லாஸ்டா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்றாரு. அவர் பேர் தான் விட்டட். இவர் தான் இனிஷியல்ல போலீஸ்ட நெகோசியேட் பண்ண வால்டன்ற கேரக்டர். சோ இப்போ கம்ப்ளீட்டா டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த கட்ட வேலை கொள்ளையடிக்கிறதுக்கான ரிகர்சல் ஸ்டார்ட் பண்றதானே. அதற்கான முதல் வேலை அந்த சேஃப் டெபாசிட் பாக்ஸ் எப்படி இருக்குன்ற டீடைல் தெரிஞ்சா மட்டும்தான் அதை ஓபன் பண்ண முடியும் இல்லையா. அதுக்காக போல்ஸ்டர் பேங்கரியோட இன்னொரு பிரான்ச்ல போயிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போய் சேஃப் டெபாசிட் பாக்ஸ்ல ஒரு பொருளை வைக்கிற மாதிரி வச்சு அந்த பாக்ஸோட கம்ப்ளீட் டீடைலை கலெக்ட் பண்றாரு. அண்ட் அதே நேரத்தில் அந்த பாக்ஸை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியையும் நோட் பண்ணிட்டு வர்றாரு. நோட் பண்ணிட்டு வரதோட மட்டும் இல்லாம அந்த கம்பெனிலே போய் அதே மாதிரியான சாம்பிள்ல இன்னொரு பாக்ஸையும் செஞ்சும் வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன, அதை எப்படி திறக்கிறதுன்ற முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த ஒரு வேலை போயிட்டு இருந்த அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம கொள்ளையடிச்சிட்டு வர பொருட்கள் அளவுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா. சோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம மழைநீர் வடிகாலில் தூக்கிட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நம்ம ஆல்டர்னேட் வேயை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சு ஒரு ஐடியாவையும் திங்க் பண்றாங்க. அதுதான் படகு. ஏன்னா அந்த மழைநீர் வடிகால் குழாயில கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எப்பயுமே இருக்கும். அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்மளால சேகரிக்க முடிந்தால் நம்மளால ஈஸியா அந்த தண்ணியில போட்டை வச்சு தப்பிச்சிட முடியும்ன்றதுனால அந்த குழாய்க்குள்ளேயே அங்கன சின்ன சின்ன திட்டுகளை ஏற்படுத்தி வர்ற தண்ணியை ரொம்ப வடிஞ்சு ஓடாம சேகரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்போ பிளானை பக்காவா போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன, எக்ஸிக்யூட் பண்றதுதான். அதுக்குரிய நாளும் வருது. அன்னைக்கு மார்னிங் இந்த 7 பேரும் காஃபி ஷாப்ல ஒண்ணா உட்காந்து ஹாயா காபி குடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா கொள்ளையடிக்க போறவங்க ஹாயா உட்காந்து காபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா எப்பயுமே கொள்ளையடிக்கிறவங்க மார்னிங்ல காஃபி குடிக்கிறது ஐதீகம். அதனாலதான் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. காஃபி குடிச்சு முடிச்சதும் 7 பேரும் தனித்தனியா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுல முதல்ல போல்ஸ்டர் மழைநீர் வடிகால் குழாயில இறங்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததா கொள்ளையடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தப்பிக்கிறதுக்கு உதவுற வேன் டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஏற்கனவே பிக்ஸ் பண்ண பிளேஸ்ல வேனை வச்சுட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது டாக்கும் பீட்டோவும் பேங்கை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவங்க 3ஆவதா பிரிஞ்சு வந்தாலும் இவங்க தான் ஃபர்ஸ்டா பேங்குக்குள்ள என்டர் ஆக போறாங்க. அதுவும் ஃப்ரண்ட் டோர் வழியா என்டர் ஆக போறாங்க. அடுத்து 4ஆவதா பெர்னாண்டோ வேகமா ஒரு காரை ஓட்டிட்டு வந்து பேங்குக்கு பக்கத்துல நிப்பாட்டிட்டு மாஸ்க போட்டு இறங்கி பேங்குக்குள்ள போறாரு. ஸோ இந்த காரை பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே இவங்க இந்த கார்ல ஏறி தான் தப்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாகுது. அடுத்து ஃபைனலாக ஃபைனான்சியர் லூயிஸ் விட்டட்டும் பேங்க்கு கீழே இருக்க கரேஜில் ஒரு காரை வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த காரும் வெளியே பெர்னாண்டோ நிப்பாட்டின கார் மாதிரியே திருடின கார் தான். இதுவும் போலீஸோட கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் பண்றதுக்கான ஒரு யுக்தி தான். ஃபைனலாக இவங்க 2 பேரும் மாஸ்கை போட்டுட்டு பேங்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் பேங்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே டாக்கு, பீட்டோ, பெர்னாண்டோ 3 பேருமே அந்த பேங்க்குள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹாஸ்டேஜஸா பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ பேங்க்குள்ள 5 பேர் இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. வெளியில ஒருத்தர் வேன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் பெர்னாண்டோ டாக்குக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறாரு. அந்த சிக்னல் கொடுத்த உடனே டாக்கு தான் வச்சிருந்த டூல்ஸ் எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. ஏன்னா மழைநீர் வடிகுழாய் வழியா வந்த போல்ஸ்டர் இந்நேரம் அவங்க உருவாக்கி இருந்த துளை வழியா சேஃப் டெபாசிட் பாக்ஸ் இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல வந்திருப்பாரு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே போல்ஸ்டரும் கரெக்டா அங்க வந்துட்டு சுவரை தட்டிட்டு இருக்காரு. டாக்கும் அந்த இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் என்ன, இவங்க அளவுக்கு அதிகமா காசு இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கின சவுண்டே வராத மிஷினை வச்சு அங்க இருக்கிற வாழ டாக்கு ஓட்டையை போட்டு போல்ஸ்டரை உள்ள இழுக்கிறாரு. அதுக்கடுத்து அவங்க வித்தைய காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே பேஸ்மெண்ட்ல போல்ஸ்டர் சேஃப் டெபாசிட் பாக்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. டாக் ஒரு பக்கம் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து பேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல விட்டட், அதாவது வால்டர் போலீஸ் கிட்ட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காரு. சைடுல பாத்தீங்கன்னா லூயிஸும் பீட்டோவும் ஹாஸ்டேஜஸ் ஏதாச்சும் தப்பா மூவ் பண்றாங்களான்றத நோட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பெர்னாண்டோ இவங்க எல்லாருமே கரெக்டா வேலையை பார்த்துட்டு இருக்காங்களான்றத நோட்டம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே 2 ஹவர்ஸ் ஓடுது. பேஸ்மெண்ட்ல போல்ஸ்டரும் டாக்கும் கிட்டத்தட்ட 143 சேஃப் டெபாசிட் பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருக்க திங்ஸ் எல்லாம் மழைநீர் வடிகால் குழாயில இருக்க ஜோடியாக் போட்ல ஏத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பெர்னாண்டோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து சரி இதுக்கு மேல நம்ம கொள்ளையடிச்சா போலீஸ்ட மாட்டிக்கிடுவோம், சோ நம்ம கொள்ளையை முடிச்சுக்குவோம்னு சொல்லி பீட்டோவையும் விட்டட்டையும் பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாரு. அப்படி வந்த பீட்டோவை விட்டட்டும் போல்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே சமயத்துல டாக் பெர்னாண்டோவோட சேர்ந்து அங்க இருக்க எவிடன்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது விட்டுருக்கமா அப்படின்னு பார்த்து அதை அழிக்கிற பணியில ஈடுபட்டு
ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸோட கான்சென்ட்ரேஷனை இன்னும் டைவர்ட் பண்றதுக்காக ஏற்கனவே இவங்க முடிவற்ற கடையில இருந்து எடுத்து வந்த முடியையும் அங்கங்க தூவி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி, லூயிஸ் என்னடா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் தான் ஹாஸ்டேஜஸை தனித்தனி ஃப்ளோர்ல செப்பரேட் பண்ற பணியில ஈடுபட்டு இருக்காரு. சோ இப்படி எல்லாருமே அவங்கவுங்க பணியை பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. டைமும் 3:30 ஆகுது. எல்லாரும் பேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு வர்றதோட மட்டும் இல்லாம அந்த துளை வழியா வெளியேறி அந்த துளையையும் பெர்ஃபெக்ட்டா சீல் பண்றாங்க. அதுவும் அவங்க துளை போட்டதுக்குரிய அடையாளம் சுத்தமா தெரியாத அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா சீல் பண்ணிடுறாங்க. சோ பெர்னாண்டோட ட்ரீம் படி அவங்க வெளி உலகத்தின் பார்வைக்கு மாயமா மறைஞ்சிட்டாங்க. அது அப்புறம் ஓட்டையை போட்டு வந்த சவத்தை அடையாளமே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா சீல்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆகலாம். இவங்க அந்த ஓட்டையை ஒன்றும் கம்ப்ளீட்டா சீல்டு எல்லாம் பண்ணல. அந்த ஓட்டையை சீல்டு பண்றதுக்கு முன்னாடி அந்த ஓட்டை தெரியாத அளவுக்கு ஒரு கபோர்டை வச்சு அந்த ஓட்டையை மறைச்சிட்டு தான் சீல்டு பண்ணவே செய்யறாங்க. அதுவும் அந்த கபோர்டு, அதாவது துளை இருக்கிற சவத்து பக்கம் யாருமே டச் பண்ணாத அளவுக்கு புதுசா இருக்கிறதுனால போலீஸ்க்கும் அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் போறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இந்த ஒரு வேலையை இவங்க பெர்ஃபெக்ட்டா முடிச்ச உடனே அந்த போட்ல எல்லாருமே ஏறி உட்காந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா மோட்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த டைம்ல எல்லாருக்குமே பதற்றம் கிரியேட் ஆகுது. ஆனா பெர்னாண்டோ மட்டும் செம்ம கூலா, எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும் எப்பயோ தெரியும், ஏன்னா இது அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது, அதனாலதான் நான் துடுப்பு கொண்டு வந்திருக்கேன், நம்ம துடுப்பு வச்சு போட்டு போயிடலாம் சொல்லிட்டு துடுப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் கூட பாத்தீங்கன்னா பெர்னாண்டோ பயங்கரமான மாஸ்டர் மைண்டா தான் செயல்படுறாரு. ஏன்னா மழைநீர் வடிகால் குழாய் எல்லாமே ஆற்றுல தான் போய் முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். போலீஸும் அதை தான் ட்ரேஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் இவரும் பிரெயினியா ஒர்க் பண்ணவும் செய்யறாரு. ஏன்னா இவர் கம்ப்ளீட்டா அந்த குழாயோட எண்டு வரைக்கும் போல சரியா அவர் கொள்ளையெடுத்த இடத்துல இருந்து 10 தெரு தள்ளி எந்த ஒரு இடத்துல பயங்கர டார்க்கஸ்டான பிளேஸ் இருக்கோ அந்த ஒரு இடத்துல தான் மேல ஓட்டையை போட்டு அங்க ஒரு லேடரை போட்டு அது வழியா தான் தான் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மேலே ஏத்தி விட்டு இவங்களும் அந்த லேடர் வழியா மேலே ஏறி அங்க இவங்க ஆல்ரெடி நிப்பாட்டி வச்சிருக்கிற வேன்ல ஏறி தப்பிக்கவும் செய்யறாங்க. இப்ப சரியா மாலை 6 மணி. இவங்க கொள்ளையடிச்ச பேங்க்ல இருந்து பல மைல் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஹோட்டல்ல இருக்க ரூம்ல இவங்க ஹாயா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவில பயங்கரமான ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது. ராபரர்ஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல, போலீஸும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க, என்னதான் அந்த பேங்குக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் அந்த நியூஸ். ஆனா உண்மையான ராபரர்ஸ் ஜாலியா இங்க உட்காந்துக்கிட்டு பீஸா சாப்பிட்டுக்கிட்டே அந்த நியூஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த ஒரு ராபரி பிளான் அண்ட் எக்ஸிகியூஷனுக்கு பெர்னாண்டோ மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் போல்ஸ்டரும் செம்மையான இன்டெலிஜென்ட்டான ஆளு தான். இவங்க கொள்ளையெடுத்ததுக்கு அடுத்த நாளே இவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருட்கள் இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே இவங்க தங்கி இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல போயிட்டு அங்கங்க கீழே போட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பேங்க் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிந்த உடனே மேக்ஸிமம் அந்த கிரெடிட் கார்டு யூசர்ஸ் எல்லாருமே அந்த கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ அது இருக்கிறதே வேஸ்ட் தான். அது மட்டும் கிடையாது, சப்போஸ் சில கிரெடிட் கார்டை ட்ரேஸ் பண்றதுக்காக பிளாக் பண்ணாம இருந்தாலும் இப்படி தூக்கி போடுறப்ப யாராச்சும் வேற நபர் இதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா போலீஸோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அந்த நபர் மேல தான் டைவர்ட் ஆகுமே தவிர இவங்க மேல வரதுக்கான பாசிபிலிட்டி கம்மி இல்லை இல்லையா. அதனால தான் போல்ஸ்டர் இந்த கிரெடிட் கார்டை அங்கங்க கீழே போட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி எந்த ஒரு எவிடன்ஸுமே விட்டு வைக்காத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி இவங்க இந்த ஒரு கொள்ளையை நடத்தினதுனால போலீஸால இவங்களை கொஞ்சம் கூட ட்ரேஸ் பண்ண முடியல. ஸோ பெர்ஃபெக்டா இந்த ஒரு கொள்ளையை அடிச்சு இவங்க தப்பிக்கவும் செஞ்சிடறாங்க. நிறுத்து. போலீஸாலேயே இவங்களை கண்டுபிடிக்க முடியலையா, ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இந்த ஸ்டோரியெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. என்னதான் திருட்டே திக்குமுக்காட வைக்கிற திருடனாக இருந்தாலும் அவனும் ஒரு சின்ன இடத்துல திக்குமுக்காட தான் செய்வான். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. அது எங்கே நடந்துச்சுன்னா நம்ம வீட்டோட வீட்டில் தான் நடந்துச்சு. வீட்டோக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கும், அதாவது தன்னுடைய லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தான் ஒய்ஃப்ட சொல்லிடுவான். அதே மாதிரி தான் இந்த பேங்கை கொள்ளையடிச்சிட்டு வந்தும் தான் ஒய்ஃப்ட சொல்கிறான். அவளும் இதை ஜாலியாக தான் எடுத்துட்டு இருக்கா. ஆனால் அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வராத வரைக்கும், அதாவது சரியா 5 வாரம் வரைக்கும். ஏன்னா 5 வாரத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேர் கடையில ஒரு பெரிய சண்டை வருது. அந்த சண்டையில பீட்டோட ஒய்ஃப் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. சரிதான், போனா போடி, என்கிட்ட இல்லாத பணமா, என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் எவ்வளவு கேர்ள்ஸ் விட வேணாலும் சுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி சுத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தா அதுக்கு அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து இவனை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் என்ன சுத்திட்டு இருக்கேன்னு பீட்டோ போலீஸ்ட கேட்க, ஏன்டா நீ தானே கொள்ளையடிச்ச, அப்புறம் ஒன்னும் சுத்தாம வேற யாரா சுத்த முடியும்னு சொல்லி அவனை அலேக்கா தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா அவனுக்கு பக்கத்துல அவன் ஒய்ஃப் உட்காந்துருக்கா. அப்பதான் இவனுக்கே தெரியுது கதை இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு. ஆனா அது அல்டிமேட் ஸ்டார்ட்னு அவனுக்கு அப்ப தெரியல. ஏன்னா கொள்ளையடிச்ச எல்லாரும் அடுத்தடுத்து வரிசையா வந்துட்டு இருக்கானுங்க 2 பேரை தவிர. அது யாருன்னா லூயிஸும் டாக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் ட்ரைனிங் பீரியட் அப்ப பீட்டோட கேரேஜுக்கு வரல. அதனாலதான் பீட்டோட ஒய்ஃபுக்கும் இந்த 2 பேர் யாருன்னு தெரியல. ஸோ இப்படி தான் இந்த ஸ்டோரி இனிதாக எண்ட் ஆகுது. ஓகே வியூவர்ஸ், ஒரு ராபரி எவ்வளவு தூரம் வினோதமா பண்ணலாமா அப்படின்றத தாண்டி இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு ராபரியை பண்ணியும் கடைசியில் இப்படி கூட மாட்டலாமா அப்படின்றத இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, பை பை, see you. see you.